ஒரு கதை சொல்லட்டா? ஒரு பாம்பும், ஒரு மின்மினி பூச்சும் புதர்ல நைட்டு. அப்ப அந்த மின்மினி பூச்சி அஃப்கோர்ஸ் க்யூட்டா ஃப்ளையர் அழகா கிளிப்ல அது அழகா பறந்துகிட்டு இருக்கிறது. நல்லா அதுக்கு க்யூட்டா அது பறந்துட்டு இருக்குது. அது பின்னாடி ஒரு பாம்பு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. ஓகே. இது எங்கே போதோ, அந்த பாம்பும் ஃபாலோ பண்ணுது. அப்ப இந்த மின்மினி பூச்சிக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே. இது என்னைய சாப்பிட போது இந்த பாம்புன்னு சொல்லிட்டு, அத பார்த்து ஒரு டவுட்ல கேட்குது. பாம்பு, "நீ எங்கேயோ இருக்க. உன் லெவலே வேற. நான் இவ்வளோண்டு இருக்கேன். என்ன என்னை சாப்பிட்டு உனக்கு எதுவும் கிடைக்க போறதில்ல. அண்ட் உன்னோட மெயின் சாப்பாடும் நான் இல்ல. உனக்கு நான் ஒரு ஒரு அபாயமும் நான் உனக்கு உனக்கு எதுவும் பண்றதில்ல. என்னைய ஏன் சாப்பிடுறேன்னு?" அப்போ பாம்பு சொன்னுச்சு, "ஆமா. நீ என்னோட எதிரி கிடையாது. உன்னை சாப்பிட்டு என் வயிறு நிறையாது. ஆனா எனக்கு உன்னை பிடிக்கல. ஏன்னா நீ வந்து கியூட்டா இருக்க, கலர்ஃபுல்லா இருக்க, பறந்துகிட்டு இருக்க, சந்தோஷமா இருக்க. அதனால தான் உன்னைய சாப்பிட்றேன்னு" சொன்னுச்சாம். இந்த மாதிரி தான் நம்ம சுற்றி சில பேருங்க இருப்பாங்க. நம்மளோட கூட கல்வி, கூட ஞானம், கூட பணம், கூட அந்தஸ்து இருந்தும் நம்மள பிடிக்காம இருக்குது ஏன் தெரியுமா? ஏன்னா நம்ம சந்தோஷமா இருக்கோன்னு. இந்த மாரி ஆளுங்கிட்டலாம் கவனமா இருக்க வேண்டும். நிம்மதி இல்லாத ஆளுங்க. அவங்களுக்கு எவ்வளோ இருந்தாலும் பத்தாது. முடிஞ்ச அளவுக்கு தள்ளியே நிக்கிறது நல்லது. வணக்கம்.